தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் பசில்ஸ் ஓகேவா, டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் சிலபஸ்லேயே வரும் பசில்ஸுன்ற டாபிக் வரும். அந்த டாபிக் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதில் இந்த மாதிரி சம்ஸ் வரும் ஓகேவா, அதாவது வடக்கு நோக்கி அமர்ந்து இருக்கிறார்கள் அந்த மாதிரி வரும். இல்லைனா ஒருவரை விட ஒருவர் மதிப்பெண் அதிகம் அப்படின்னும், இல்லைனா ஒரு சதுர வடிவ மேசையை சுற்றி ஒரு வட்ட வடிவ மேசையை சுற்றி அமர்ந்திருக்காங்க. இந்த மாதிரி சம்ஸ் வரும் ஓகேவா. இந்த மாதிரி சம்ஸ்லாம் நமக்கு பேங்கிங் எக்ஸாம், எஸ்எஸ்சி அது மாதிரில அதிகமாக கேட்பாங்க ஓகேவா. இந்த மாதிரி சம்ஸ் ரொம்ப முக்கியமோ அதில் கேட்பாங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவில் இந்த மாதிரி சம்ஸ் மேக்ஸிமமாக நமக்கு அதிகமாக கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி சம்ஸ் எப்பயாவது தான் கேட்பாங்க. அடிக்கடி கேட்குறக்கூடிய சம்ஸில் இந்த மாதிரி சம்ஸ்லாம் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம பசில்ஸுங்கிற ஒரு டாபிக் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லேயே இருக்குது ஓகேவா. எங்களுக்கு இருக்கிறனால நம்ம இதை பார்த்து வைக்கிறோம் ஓகேவா. இதுவும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம். சப்போஸ் கேட்டாங்கன்னா நம்ம சால்வ் பண்ண தெரிஞ்சு வச்சுக்கணும். கேட்டாங்கன்னா நம்ம அந்த டயத்தில் விட்டுட்டு வந்துடக்கூடாது ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக சம்ஸ் பார்ப்போம். ஒரு தேர்வில் ABCDEF மற்றும் G ஆகிய 7 மாணவர்கள் மதிப்பெண்கள் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளன. ஓகே, 7 பேர் இருக்காங்க, அவங்க மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. ஏயின் மதிப்பெண் சரியாக E மற்றும் Fக்கு இடையில் இருந்தது. G மதிப்பெண்ணை விட மட்டுமே B அதிகமாக இருந்தது. Cயின் மதிப்பெண் உடனடியாக Bயை விட அதிகம். Fன் மதிப்பெண் Eயை விட அதிகமாக இருந்தது மற்றும் F அதிக மதிப்பெண்கள் பெறவில்லை எனில் அதிக மதிப்பெண்கள் எடுத்தவர் யார்? ஓகேவா. அப்போ 7 பேர் இருக்காங்க. 7 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இதில் அதிக மதிப்பெண் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொன்றா சால்வ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஓகேவா. இப்போ ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் மொத்தமாக வாசிச்சா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணணும். ஏயின் மதிப்பெண் சரியாக E மற்றும் Fக்கு இடையில் இருந்தது. அப்போ ஏவோட மதிப்பெண் E மற்றும் F. இப்போ இது இந்த மாதிரி மதிப்பெண் கேட்குறாங்களா, அப்போ மதிப்பெண் கேட்குறப்ப மேலேருந்து எழுதிக்கணும். ABCDEFG அந்த மாதிரி மேலேருந்து கீழே நம்ம அஸ்யூம் பண்ணி எழுதிக்கலாம் ஓகேவா. அப்போ இப்போ பாருங்க, ஏன்னா அப்போ தான் ஒருத்தரை விட யார் அதிகமாக இருக்கிறா அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக மைண்டில் வச்சுக்க முடியும். அப்போ சரியாக ஏவோட மதிப்பெண் சரியாக E மற்றும் Fக்கு இடையில் இருக்குது. அப்போ ஏவோட மதிப்பெண் ஈக்கும் எஃப்க்கும் இடையில, ஈக்கும் எஃப்க்கும் இடையில தான் இருக்குது. ஒன்று இ மேலே இருக்கலாம் அல்லது இப்படி இருக்கலாம். FAE இப்படி இருக்கலாம். அவங்க மொட்டையாக தான் கொடுத்துருக்காங்க. ஏவோட மதிப்பெண்ணு ஈக்கும் எஃப்க்கும் இடையில இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்கும் எஃப்க்கும் இடையிலனா இதுதானே. அப்போ இப்படி இருக்கலாம் அல்லது இப்படி இருக்கலாம். இதுவுமே ஈக்கும் எஃப்க்கும் இடையில இருக்கிறதா தான் வரும் ஓகேவா. அப்போ இது ரெண்டுமே ஒன்று இதாக இருக்கலாம் இல்லை இதாக இருக்கலாம். அடுத்தது இது பார்ப்போம், சால்வ் ஆகும். ஓகே, ஒவ்வொன்றா பார்க்க சால்வ் ஆகும். அடுத்து G மதிப்பெண்ணை விட மட்டுமே B அதிகமாக இருந்தது. அதாவது ஜியோட மதிப்பெண்ணை விட மட்டும்தான் B அதிகமாக. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, பியோட மதிப்பெண் ஜியை விட மட்டும்தான் அதிகம் அப்படின்ட்டாங்க. அப்போ ஜியை விட மட்டும்தான் B அதிகம். அப்போ இதுக்கு கீழே எதுவுமே வராது அப்படிதானே அர்த்தம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பியோட மதிப்பெண் ஜியை விட மட்டும்தான் அதிகம்ட்டாங்க. அப்போ இந்த பிக்கு கீழே G மட்டும்தான் வரும், வேற எதுவும் வராது ஓகேவா. அடுத்து சியின் மதிப்பெண் உடனடியாக பியை விட அதிகமாக இருக்குது ஓகேவா. அப்போ இப்போ இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு பியோட மதிப்பெண் ஜியை விட மட்டும்தான் அதிகம் அப்படின்ட்டாங்க. அப்போ பியோட மதிப்பெண் ஜியை விட மட்டும்தான் அதிகம். அப்போ இதுக்கு கீழே எதுவுமே வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா பியோட மதிப்பெண் ஜியை விட மட்டும்தான் அதிகம்ட்டாங்க. அப்போ இதுதான் லாஸ்ட் ஓகேவா. இப்போ இதுல நம்ம இதை எழுதிட்டோம் ஓகேவா. அப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே சியின் மதிப்பெண் உடனடியாக பியை விட அதிகம். அப்போ சியோட மதிப்பெண், இப்போ இது பியை விட சியோட மதிப்பெண் அதிகம். இப்போ உடனடியாக சியோட மதிப்பெண் அதிகம். ஓகே, இப்போ இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து எஃப்பின் மதிப்பெண் ஈயை விட அதிகமாக இருந்தது ஓகேவா. அப்போ இந்த ஸ்டெப் என்ன சொல்லிட்டாங்க, எஃப்போட மதிப்பெண் ஈயை விட அதிகம்ட்டாங்க. அப்போ இங்கே பாருங்க, நமக்கு இங்கே ஒன்று இருக்குது. அப்போ எஃப்போட மதிப்பெண் ஈயை விட அதிகம்ட்டாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா எஃப் கீழே இருக்கு, இ மேலே இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், எஃப்பை விட இ அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஸ்டெப்பு வராது. ஏன், நமக்கு எஃப் ஈயை விட அதிகம். அப்போ இங்கே பாருங்க, இங்கே இ கீழே இருக்கு, ஈயை விட எஃப் மேலே இருக்கு. அப்போ இந்த வச்சாதான் எஃப் ஈயை விட அதிகமாக வரும் ஓகேவா. ஓகே, அடுத்து மற்றும் எஃப் அதிக மதிப்பெண் பெறவில்லையா. இப்போ சொல்லிட்டாங்க எஃப்போட மதிப்பெண் ஈயை விட மட்டும்தான் அதிகம். அப்போ நமக்கு இது கேன்சல் ஆயிடுச்சு, இந்த கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இந்த எஃப் அதிக மதிப்பெண் இருக்கிறதுலே அதிகமான மதிப்பெண் எஃப் கிடையாது ஓகேவா. அப்போ இருக்கிறதுலே அதிகமான மதிப்பெண் எஃப் கிடையாதுன்னா இப்போ பாருங்க, இது ஃபார்மட் செட் ஆயிடுச்சு, ஜி பி சி செட் ஆயிடுச்சு.
அடுத்து ஏ இருக்குது, இ இருக்குது, எஃப் இருக்குது. நமக்கு எது மிஸ் ஆகுது? டி மட்டும்தான் மிஸ் ஆகுது. 7 இதில் டி மட்டும் மிஸ் ஆகுது. அப்போ அதிக மதிப்பெண் எதுவாக தான் இருக்கும்? டியாக தான் இருக்கும். இப்போ இந்த ஃபார்மெட்டை நம்ம அப்படியே தூக்கி எழுதிக்கணும், மாற்றிடக்கூடாது. எஃப் ஏ இ அவ்வளோதான். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்கிறத ஒரு டைம் மாற்றி பார்த்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏயின் மதிப்பெண் சரியாக இ மற்றும் எஃப்க்கு இடையில் இருக்கிறது. ஓகே, ஏ மதிப்பெண் வந்து எஃப்க்கும் இக்கும் இடையில இருக்கா? கரெக்டு இருக்குது. அடுத்து ஜியோட மதிப்பெண்ணை விட்ட மட்டுமே பி அதிகம். அப்போ ஜியோட மதிப்பெண்ணை விட மட்டும்தான் பி அதிகமாக இருக்குது, அதுவும் கரெக்டு. அடுத்து சியின் மதிப்பெண் உடனடியாக பிஐ விட அதிகம். அப்போ சி வந்து உடனடியாக பிஐ விட பக்கத்திலே உடனடியாக அதிகமாக இருக்குது. எஃப்பின் மதிப்பெண் இஐ விட அதிகமாக இருந்தது. அப்போ எஃப்போட மதிப்பெண் இஐ விட அதிகமாக இருக்குது. எஃப் அதிக மதிப்பெண் கிடையாது. ஆமாம், இப்போ பாருங்கள், டி தான் அதிக மதிப்பெண், எஃப் அதிகம் கிடையாது. அப்போ டி தான் அதிக மதிப்பெண். எனில் அதிக மதிப்பெண் எடுத்தவர் யார்? இதில் அதிக மதிப்பெண் எடுத்தவர் யார்? இருக்கிறதுல ஹையஸ்ட் யார்? இப்போ இது வந்து லோவஸ்ட்டு. அப்படி இவரை விட இவர் அதிகம், இவர் அதிகம், இவர் அதிகம். அப்போ இருக்கிறதுல அதிகபட்ச மதிப்பெண் டி. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் டி. அவ்வளோதான். ஓகேவா? இது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறதுனால இவ்வளோ லேட் ஆகுது. நம்ம சால்வ் பண்ணிட்டு இருந்தோம்னா டக்குன்னு போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? 7 சகோதரிகள் இருக்காங்க. அனு, பர்ஷா, சம்பா, திசா, எம்மா, பர்ஹூன் அப்படின்னு சொல்லி மொத்தம் 7 சகோதரிகள் இருக்காங்க. ஒவ்வொரு டீட்டெயிலாக சால்வ் பண்ணுவோம். பர்ஷா மற்ற 4 சகோதரிகளை விட மூத்தவர். ஓகேவா? பர்ஷா வந்து 4 சகோதரிகளை விட மூத்தவங்களாம். ஆனால் அது யாருன்னு தெரியல. ஓகேவா? பர்ஷா 4 சகோதரிகள். இதை வந்து ஃபுல் பேர் எழுதிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இனிஷியல் வச்சுக்கலாம். அணுக்கு ஏ, பர்ஷாக்கு பி வச்சுக்கலாமா? பர்ஷாக்கு பி, சம்பாக்கு எஸ், திசாக்கு டி, எம்மாக்கு இ, ஃபர்கூனுக்கு எஃப் வச்சுக்கலாம். ஃபர்கூனுக்கு எஃப், கீதாக்கு ஜி. ஓகேவா? இப்போ பர்ஷா மற்ற 4 சகோதரிகளோட மூத்தவர். பர்ஷா வந்து 4 சகோதரிகளோட மூத்தவராம். பர்ஷாவுக்கு என்ன வச்சுருக்கோம்? பி. அப்போ ஃபஸ்ட்டு பி, பர்ஷா விட 4 சகோதரிகளோட மூத்தவங்க. அப்போ பர்ஷாவுக்கு கீழே 4 பேர் வருவாங்க. ஏன்? பர்ஷா வந்து மற்ற 4 சகோதரிகளோட மூத்தவங்க. அப்போ பர்ஷாவுக்கு கீழே 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேரை விட பர்ஷா மூத்தவங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து திசாவை விட சம்பா மூத்தவர். திசாவை விட சம்பா மூத்தவளாம். அப்போ திசாவை விட சம்பா மூத்தவள். ஓகே, இது ஸ்டேட்மெண்ட். ஆனால் இது இந்த இடத்துல எங்கே வரும்னு தெரியாது. ஓகேவா? ஓகே, அப்போ அடுத்த ஸ்டெப்பு அணு ஃபர்ஹீனை விட மூத்தவள். ஓகேவா? அப்போ அணு ஃபர்ஹீனை விட மூத்தவள். ஃபர்ஹீனை விட அணு மூத்தவள். ஓகே, அடுத்து எம்மா ஒருவரை விட மூத்தவர். அப்போ என்ன சொல்லிட்டாங்க? எம்மா ஒருவரை விட தான் மூத்தவர். அப்போ இங்கே பாருங்கள், இருக்கிறதுலையே வந்து இந்த எம்மா இங்கே வருவாங்க. ஓகேவா? அப்போ இந்த எம்மா யாரை விட மூத்தவங்க? இந்த எம்மா ஒரே ஒருத்தவங்களோட தான் மூத்தவங்க. இந்த இடத்துல ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க யாருன்னு தெரியாது. ஓகேவா? அவங்க யாருன்னு தெரியாது. ஆனால் அந்த ஒருத்தவங்களை விட மட்டும்தான் இந்த எம்மா மூத்தவர். ஓகேவா? அப்போ எம்மாவோட இடம் இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, கீதா எல்லோ சகோதரியும் இளையவர். எல்லாரை விட கீதா இளையவர். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாம், கீதா எல்லாரை விட இளையவர். ஓகே, முடிஞ்சு போச்சு. அடுத்து வேற என்ன இருக்கு? அணுவை விட பர்ஷா மூத்தவள். அணுவை விட பர்ஷா மூத்தவளாம். பி தான் பர்ஷா. ஓகேவா? பி தான் பர்ஷா. அணுவை விட பர்ஷா மூத்தவள். அப்போ பர்ஷாவுக்கு கீழே தான் அணு வரா. ஓகேவா? அணுவுக்கு கீழே இங்கே யார் இருக்கா? எஃப். அந்த எஃப்ஐயும் இங்கே எழுதிடணும், ஃபர்ஹூன். ஓகேவா? முடிஞ்சு போச்சா? ஏன்? அணுவை விட பர்ஷா மூத்தவன்ட்டாங்க. அப்போ பர்ஷாவுக்கு கீழே தான் அணு வருவா. அணுவுக்கு கீழே தான் இந்த ஃபர்ஹூன் இருக்கா. ஓகேவா? ரைட். அடுத்து வேற என்ன இருக்கு? எனில் மூத்த சகோதரி யார்? மூத்த சகோதரி யாருன்னு கேட்குறாங்க. இப்போ மொத்தம் நமக்கு 7 சகோதரிகள். 7 சகோதரிகளில் 1 2 3 4 5 சகோதரிகளுடைய இடம் தெரிஞ்சிருச்சு. மீதி 2 பேர் இருக்காங்க. அது யாரு? இந்த சம்பாவும் இந்த திசாவும். ஓகேவா? அப்போ இதுலேயே நமக்கு தெரியும், இந்த சம்பா தான் திசாவை விட மூத்தவள்னு. அப்போ இந்த செட்டு அப்படியே நமக்கு இங்கே மேலே வந்துடும். அவ்வளோதான், கீழே வராது. ஏன் கீழே வராது? இளையவள் கீதான்ட்டாங்க. அப்போ இந்த செட்டு மேலே தான் வரும். ஓகேவா? அப்போ மூத்த சகோதரி யார் என்பதை கண்டறிவோம். மூத்த சகோதரி யார்? இருக்கிறதுலே ஹையஸ்ட் யார்? எஸ், சம்பா. அப்போ ஆன்சர் என்னது? சம்பா. அவ்வளோதான். ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ABCDEF ஆகிய 7 விளையாட்டு வீரர்கள் பந்தயத்தில் பங்கேற்கின்றனர். 7 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கிறாங்க. ஓகே, இ ஆனவர் ஏஐ விட முன்னால் உள்ளார். ஓகே, இ வந்து ஏஐ விட முன்னால் உள்ளார், ஆனால் எஃப்க்கு பின்னால் உள்ளார். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படி எப்படி எழுதணும்? இ வந்து
ஏயை விட முன்னால் உள்ளார், ஏவை விட முன்னால் இருக்கார், எஃப்க்கு பின்னால் இருக்கார், அவ்வளோதான். அப்போ எஃப்க்கு பின்னால் உள்ளார், ரைட்டு. அடுத்து டிக்கு பின்னால் 2 தடகள வீரர்களே உள்ளனர். டிக்கு பின்னால் வந்து 2 தடகள வீரர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களாம். ஓகே, அப்போ இதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, டிக்கு பின்னாடி 2 தடகள வீரர் தான் இருக்காங்களாம். அப்போ டிக்கு பின்னாடி 2 வீரர் தான் இருக்காங்க. ஓகேவா, அடுத்து ஜி கடைசியாக உள்ளார், கடைசி சொல்லிட்டாங்க நமக்கு. அப்போ ஜி இங்கே இருக்கார். ஓகே, அடுத்து சி 2 தடகள வீரருக்கு பின்னாடி ஓடுகிறார். அப்போ 2 தடகள வீரர். ஓகேவா, இப்போ மொத்தம் நமக்கு பொசிஷன் என்ன? 7. 1 2 3 4 5 6 7 பொசிஷன். அப்போ அந்த 7 பொசிஷனில் சி வந்து 2 தடகள வீரர்களுக்கு பின்னால் ஓடுறார். அப்போ இவர் ஃபஸ்ட்டு, இவர் 2. ஓகே, அப்போ இந்த 2 வீரருக்கு பின்னாடி இங்கே சி இருக்கார். ஓகேவா, இது 3 4 5 6 7. ஓகேவா, அப்போ 2 வீரர்களுக்கு பின்னாடி சி இருக்கிறார். ஓகே, எஃப் முதலில் இல்லை, எஃப் முதலில் இல்லைன்ட்டான், ரைட்டு. அடுத்து எந்த வீரர் பின்னால் இருந்து 4வது, நமக்கு கொஸ்டின் எந்த வீரர் பின்னால் இருந்து 4வதாகன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ நமக்கு இதில் இருந்து என்ன தெரிஞ்சிருச்சு? எஃப் வந்து ஃபஸ்ட்டில் இல்லைன்ட்டாங்க. அப்போ எஃப் ஃபஸ்ட்டில் இல்லைன்னா எஃப் எங்கே இருக்க முடியும்? இப்போ எஃப் இந்த இடத்துல இல்லை, ஃபஸ்ட்டில் இல்லைன்னா அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ எஃப் வந்து இப்போ இங்கே பாருங்கள், எந்தெந்த இடம் காலியாக இருக்குது? இந்த இடம் காலியாக இருக்குது, இந்த இடம் காலியாக இருக்குது, இந்த 2வது பிளேஸும் ஃபஸ்ட்டு பிளேஸும் காலியாக இருக்குது. அப்போ இப்போ சப்போஸ் இந்த எஃப் வந்து இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோமே, நம்மளுக்கு ஏவும் எஃப்க்கு கீழே இருப்பாங்க. அப்போ இங்கே பாருங்கள், கடைசியே ஜி தான். அப்போ இதுக்கு கீழே வர முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? எஃப் வந்து நமக்கு இந்த இடத்துல வர மாட்டார். ஓகேவா, அடுத்து எஃப் இங்கே வராருன்னு வச்சோம் அப்படின்னா ஈவும் ஏவும் எஃப்க்கு கீழே இருக்காங்க. அப்போ இங்கே இ வருது அப்படின்னா அதுக்கு கீழே ஏ போயிடும். அப்போ இதுவும் வராது. ஓகேவா, ஏன்னா என்ன நமக்கு லாஸ்ட்டே வந்து இந்த ஜி தான். ஓகே, அப்போ எஃப் இந்த இடத்துலையும் வராது. அப்போ எஃப் ஃபஸ்ட் இடத்துலையும் வராதுன்ட்டாங்க. அப்போ எஃப் எங்கே தான் வரும்? இங்கே மட்டும்தான் வரும். ஓகேவா, நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் படி, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படி இ ஆனவர் ஏயை விட முன்னால் உள்ளார், ஆனால் எஃப்க்கு பின்னால் உள்ளார்னு தான் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்திலேன்னு கொடுக்கல. ஓகேவா, எஃப்க்கு பின்னாடி ஈவும் ஏக்கு முன்னாடியும் இருக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு பக்கத்திலே ஒட்டி தான் வரணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா, அப்போ எஃப் இந்த இடத்துல வராருன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் படி, ஓகேவா, எஃப்பை விட இ இங்கே இருப்பார், அவரை விட ஏ கீழே இருப்பார். அப்போ ஏ இங்கே இருப்பார். ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படி பாருங்கள், இ ஆனவர் ஏயை விட முன்னால் உள்ளார், எஃப்க்கு பின்னால் உள்ளார். ஓகேவா, இப்போ இ இங்கே இருக்கார், இ வந்து ஏயை விட முன்னாடி தான் இருக்கார், ஆனால் எஃப்க்கு பின்னாடி தான் இருக்கார். ஓகேவா, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படி இது கரெக்ட் ஆயிடுச்சா? அவ்வளோதான். அப்போ மீதி இருக்கிறது யார்? மீதி ஏ பி மட்டும்தான் மீதி இருக்கார். அப்போ ஃபஸ்ட்டில் யார் வருவா? 7 பேரில் பி மட்டும்தான் மீதி இருக்கார். ஓகேவா, நமக்கு கொஸ்டின் என்ன? நமக்கு கொஸ்டின் எந்த வீரர் பின்னால் இருந்து 4வது ஓடுறவர்? இவர் பின்னாடி ஃபஸ்ட்டு, இவர் 2, இவர் 3. அப்போ 4வது ஆள் யார்? சி. பின்னால் இருந்து 4வது ஓடுறவர் சி. சாரி, பின்னால் இருந்து 4வது ஓடுறவர் ஃபஸ்ட்டு வந்து இங்கே பின்னால் இருக்கவர் ஜி. ஓகேவா, பின்னால் இருந்து ஃபஸ்ட்டாக இருக்கவர் ஜி, இவர் 2, ஏ 2, டி 3, இ தான் 4. அப்போ பின்னால் இருந்து 4வது இருக்கிறது யார்? இ. அப்போ அந்த சம்மோட ஆன்சர் இ. அவ்வளோதான். ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணணும், அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக இ ஆனவர் ஏ விட முன்னால் உள்ளார், எஃப்க்கு பின்னால் உள்ளார், அந்த ஸ்டெப்பை சால்வ் பண்ணுறோம். அடுத்து இந்த ஸ்டெப்பை சால்வ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு ஃபைனலாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போமா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இப்போ சீதா, கீதா, பபிதா, லலிதா, அனிதா 5 சகோதரிகள் இருக்காங்க. அவங்களோட வயதை ஒப்பிடுறாங்களாம். கீதா பபிதாவை விட மூத்தவள். 5 சகோதரிக்கும் இது வந்து 5 சகோதரிகளோட பிளேஸ். 1 2 3 4 5 சகோதரிகள் பிளேஸ். ஓகேவா, கீதா பபிதாவை விட மூத்தவள். ஓகேவா, இப்போ கீதா பபிதாவை விட மூத்தவள். ஓகே, இன்சில் கீதாக்கு கீ வச்சுக்கலாம், இவங்களுக்கு பி வச்சுக்கலாம். ஓகேவா, சீதாக்கு எஸ், கீதா, பபிதா, லலிதா, அனிதா. ஓகேவா, கீதா பபிதாவை விட மூத்தவள், ஆனால் சீதாவை விட இளையவள். அப்போ கீதா பபிதாவை விட மூத்தவள், சீதாவை விட இளையவள். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? லலிதா மூத்தவள். லலிதா மூத்தவள்னா எல்லாரை விட லலிதா தான் மூத்தவள். அப்போ இந்த இடத்துல போட்டுடணும். ஓகேவா,
பபிதா இளையவள் அல்ல. பபிதா இளையவள் கிடையாது. பபிதா இருக்கிறதுலே இளையவள் கிடையாது. அப்போ இளையவள் அண்ணனா இந்த இது நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு. ஏன் சீதா இங்கே தான் வருவாங்க, கீதா இங்கே தான் வருவாங்க, பபிதா இங்கே தான் வருவாங்க. ஓகேவா? அப்போ பபிதா இளையவள் கிடையாது. பபிதா இளையவள் கிடையாதுன்னா பபிதாவை விட இவங்க மூத்தவங்க, இவங்களை விட இவங்க மூத்தவங்க. அப்போ பபிதா எங்கே வருவாங்க? இங்கே வருவாங்க. இங்கே வந்தால் தான் பபிதாவை விட கீதா மூத்தவளாகவும் அவங்கள விட சீதா மூத்தவளாகவும் இருக்க முடியும். அப்போ லாஸ்ட் சகோதரி யாராக இருப்பாங்க? லாஸ்ட் சகோதரி அனிதாவாக இருப்பாங்க. அவ்வளோதான். முடிஞ்சு போச்சா? இப்போ நம்ம கொஸ்டின் என்ன? இரண்டாவது மூத்த சகோதரி யார்? இரண்டாவது மூத்த சகோதரி, முதல் மூத்த சகோதரி எல், அடுத்த மூத்த சகோதரி எஸ். எஸ்ங்கிறவங்க யார்? சீதா. அப்போ இரண்டாவது மூத்த சகோதரி சீதா. அவ்வளோதான். ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? கீதா பபிதாவை விட மூத்தவள், ஆனால் சீதாவை விட இளையவள். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் படி கீதா பபிதாவை விட மூத்தவங்க, ஆனால் சீதாவை விட இளையவங்க. ஓகேவா? அப்போ இந்த ஃபார்மெட் ஒன்று செட் ஆயிடுச்சு. இருக்கிறதுலையே லலிதா மூத்தவங்கள்ட்டாங்க. அப்போ லலிதா ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. பபிதா இளையவள் கிடையாது. பபிதா இளையவள் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? பபிதா இங்கே வரமாட்டாங்க. அப்போ பபிதா இங்கே வரலன்னா இங்கே தான் வந்தாகணும். இங்கே வந்தால் தான் அவங்களோட கீதா மூத்தவள் சீதா மூத்தவள் வர முடியும். அப்போ அதை எழுதிட்டோன்னா லாஸ்ட்டாக அனிதா. கொஸ்டின் என்னது? இரண்டாவது மூத்த சகோதரி, முதல் மூத்த சகோதரி எல், ரெண்டாவது மூத்த சகோதரி எஸ். நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒரு வகுப்பில் 7 பெண்கள், G1 G2 G3 இந்த மாதிரி 7 பெண்கள் மதிப்பு ஒப்பிடப்படுகிறது. G4 வந்து குறைந்த சதவீதத்தை பெற்றுள்ளார். ஓகேவா? G4 வந்து இருக்கிறதுல குறைந்த மதிப்பெண். அப்போ 7 பேர். ஓகேவா? 7 பேர். 1 2 3 4 5 6 7. 7 பேரோட இந்த மாதிரி நம்பர் கூட போட்டு வச்சுக்கலாம், நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது. ஓகேவா? 7 பேர். G4 குறைந்த சதவீதம் பெற்றுள்ளார். அப்போ குறைந்த சதவீதம்னா லாஸ்ட்டு G4 தான். இந்த இடத்துல G4 வந்துடுவாங்க. ஓகே, இதை வந்து இந்த பக்கம் எழுதிக்கலாமா? ஏன்னா நம்பர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிரும் நமக்கு. 2 3 4 5 6 7. ஓகேவா? நம்பர் இந்த பக்கம் எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7. ஓகேவா? ஓகே, G4 வந்து குறைந்த சதவீதம். G3 ஆனவர் G5ஐ விட அதிகம், ஆனால் G1ஐ விட குறைவு. G3 வந்து G5ஐ விட அதிகமாக. அப்போ G3 G5ஐ விட அதிகம், யாரை விட குறைவு? G1ஐ விட குறைவு. அப்போ G1 மேலே வருவார். ஓகேவா? G1ஐ விட குறைவு. ரைட். அடுத்து G6இன் சதவீதம் G2ஐ விட குறைவு. G6 வந்து G2ஐ விட குறைவான். அப்போ G2ஐ விட G6 குறைவு. ஓகே. அடுத்து G7 அதிக சதவீதம் பெற்றுள்ளார். கொடுத்துட்டாங்க G7 அதிக சதவீதம். அப்போ ஃபஸ்ட் யார்? G7. முடிஞ்சிருச்சு. அடுத்து 3 பெண்களை விட மட்டுமே G1 அதிகம். G1 வந்து 3 பேரை விட மட்டும்தான் அதிகமாக. அப்போ இங்கே பாருங்கள், G1 வந்து 3 பேரை விட மட்டும்தான் அதிகம். அப்போ இது கீழேருந்து பார்க்கணும். G1 வந்து 3 பேரை விட அதிகம்னா இது முதல் ஆள், இது ரெண்டாவது ஆள், இது மூணாவது ஆள். இந்த 3 பேரை விட அதிகம் யார்? G1. அப்போ G1 இங்கே வந்துருச்சு. அப்போ G1 இங்கே வந்துட்டா G1க்கு கீழே G3, அங்கே G5 இருக்காங்க. அப்போ G3 இங்கே வந்துடுவாங்க, G5 இங்கே வந்துடுவாங்க. முடிச்சா? அவ்வளோதான். அடுத்து வந்து இருக்கக்கூடிய நமக்கு இன்னொன்று என்ன இருக்குது? இது G2 வந்து G6ஐ விட அதிகம். அதை இருக்கிற ஒரே ஃபில் பண்ணக்கூடிய இடம் இந்த 2 இடம் மட்டும்தான். அப்போ இங்கே G2, இங்கே G6. அவ்வளோதான். ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும். ஓகேவா? அப்போ நமக்கு கொஸ்டின் என்ன? மூன்றாவது குறைந்த மதிப்பெண் பெற்றது யார்? மூன்றாவது குறைந்த மதிப்பெண். குறைந்த மதிப்பெண் கீழே இருந்து இது வந்து முதல் குறைஞ்ச மதிப்பெண், இது அடுத்த குறைஞ்ச மதிப்பெண், இது மூணாவது குறைஞ்ச மதிப்பெண். அப்போ மூணாவது குறைஞ்ச மதிப்பெண் பெற்றது யார்? G3. சம்மோட ஆன்சர் G3. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஆகாஷ், சிராஜ், சந்திரன், தர்மேஷ், இம்ரான், ஃபைசல் 7 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி 7 பேர் இருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கும் ஒரு நம்பர். சிராஜ், ஆகாஷ், சிராஜ், சந்திரன், தர்மேஷ் டி, தர்மேஷ், இம்ரான், ஃபைசலுக்கு F, கௌதம். ஓகே, அந்த மாதிரி போட்டுக்கலாம். 7 நண்பர்கள் இருக்காங்க. அப்போ 7 இது நமக்கு வரப்போகுது. 1 2 3 4 5 6 7. ஓகேவா? 7 நண்பர்கள் இருக்காங்க. சிராஜ் தர்மேஷை விட உயரமானவர். ஓகே, இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன். சிராஜ் வந்து தர்மேஷை விட மட்டுமே உயரமானவர். ஓகேவா? சிராஜ் தர்மேஷை விட மட்டுமே உயரமானவர். மட்டுமேங்கிறதுக்கும் தர்மேஷை விட உயரமானவருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே, இதில் வந்து மட்டுமேங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. சிராஜ் தர்மேஷை விட மட்டுமே உயரமானவர். அப்போ என்ன ஆகும்?
சிராஜ் தர்மேஷை விட மட்டுமே உயரமானவர்னா சிராஜ் இங்கே வருவார். சிராஜ் தர்மேஷை விட மட்டுமே உயரமானவர், தர்மேஷ் இங்கே வந்துவார். ஓகேவா, ஏன்னா இவரை விட மட்டும்தான் இவர் உயரம். ஓகேவா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாஸ்ட்டுக்கு போயிடுவார். ஃபைசலை விட ஒருவர் மட்டுமே உயரம், ஃபைசலை விட ஒருவர் மட்டும்தான் உயரம் அப்படின்னா இப்போ ஃபைசல் இங்கே வருவார். ஃபைசலுக்கு மேலே ஒருத்தர் தான் இருப்பார், அது யாரானா இருக்கலாம். ஓகேவா, ஓகே. அடுத்து சரியாக 2 நண்பர்கள் உயரம் ஆகாஷ் மற்றும் சந்திரனுக்கு இடையில் உள்ளது. ஆகாஷ் மற்றும் சந்திரன் இப்படியும் இருக்கலாம். ஓகேவா, இதுவுமே ஆகாஷ் மற்றும் சந்திரன் தானே. ஆகாஷ் மற்றும் சந்திரனுக்கு இடையில 2 பேர் இருக்காங்க. ஓகே. அடுத்து கௌதமை விட இம்ரான் உயரமானவர்ன்ட்டாங்க. ஓகே, கௌதமை விட இம்ரான் உயரமானவர். ஓகே, அப்போ 3வது உயரமானவர் யார்? ஓகேவா, இப்போ இங்கே பாருங்க, ஆகாஷ் சந்திரனுக்கு இடையில 2 பேர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இப்போ ஆகாஷ் இந்த இடத்துல நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், 2 பேர் இருப்பாங்க. அப்போ இங்கே விட்டா சந்திரன் இங்கே வருவார். ஏன்னா ஆகாஷுக்கும் சந்திரனுக்கு இடையில 2 பேர் இருக்காங்கன்னு தானே கணக்கு. அப்போ ஆகாஷ் இங்கே வந்தால் சந்திரன் இங்கே வருவார். வர முடியாது, ஏன்னா இங்கே ஏற்கனவே எஸ் இருக்கார். ஓகேவா, அப்போ ஆகாஷோட இடம் இந்த இடம் இல்லை. ஓகே, அப்போ ஆகாஷ் இங்கேயும் போட முடியாது. இங்கே போட்டோம்னா என்ன ஆகும்? ஆகாஷ் கீழே சந்திரன் வரும், இங்கே போட வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, சப்போஸ் இந்த இடத்துல ஆகாஷ் அல்லது சந்திரன், அதே மாதிரி இங்கே மேலே ஆகாஷ் அல்லது சந்திரன். ஓகேவா, ஒன்று மேலே வந்து ஆகாஷ் இருந்தா. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல ஆகாஷ் இருக்காருன்னா, ஏன்னா நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் படி யார் உயரமானவர்னு கொடுக்கல, ஆகாஷுக்கும் சந்திரனுக்கு இடையில 2 பேர் இருக்காங்கன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இங்கே ஆகாஷ் இருந்தால் இங்கே சந்திரன் இருப்பார். சப்போஸ் இங்கே ஆகாஷ் இருந்தால் இங்கே சந்திரன் இருப்பார். 2 பேரில் யார் வேணா இருக்கலாம். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன இருக்குது? இவர் ஜியை விட இம்ரான் உயரமானவர், கௌதம் விட இம்ரான் உயரமானவர். அப்போ உடனடியாக உயரம் கிடையாது, கௌதமை விட இம்ரான் உயரம். அப்போ இந்த இடத்துல கௌதம், இந்த இடத்துல இம்ரான். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல 4வது இடத்துல சி சந்திரன் இருந்தால் ஃபஸ்ட்டு ஆகாஷ் இருப்பார், ஃபஸ்ட்டு சந்திரன் இருந்தால் இந்த இடத்துல ஆகாஷ் இருப்பார். நமக்கு கொஸ்டின் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா, இப்போ 3வது உயரமான நபர் யாருங்கிறதா நம்ம கொஸ்டின். அப்போ முதல் உயரமான நபர் ஒன்று ஏவா இருக்கலாம் அல்லது சியா இருக்கலாம், அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா, 2வது உயரமான நபர் எஃப், 3வது உயரமான நபர் ஐ இம்ரான். அப்போ 3வது உயரமான நபர் யார்? இம்ரான். அதுதான் ஆன்சர். ஓகேவா, அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். கொடுத்துருக்கிறத ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக வந்து நம்ம ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிட்டு வந்தோம்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேவா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இது வந்து நமக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா ஆகாஷ் இருந்தாலும் சரி சந்திரன் இருந்தாலும் சரி, நம்ம கொஸ்டின் வந்து 3வதுல யார் இருக்காங்கிறது தான். அப்போ 3வது யார் இருக்கா? இம்ரான் தான். ஓகேவா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ABCDFGH 8 நபர்கள் வெவ்வேறு எடைகளை கொண்டுருந்தாங்க. 8 பேர் இருக்காங்க. இப்போ இதில் வந்து 8 பேர், 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா, 8 பேர் இருக்காங்க. எஃப்ஐ விட 2 நபர்கள் மட்டுமே இலகுவானவர்கள். எஃப்ஐ விட 2 பேர் மட்டும்தான் இலகுவானவங்கன்னா வெயிட் கம்மியானவங்க. எஃப்ஐ விட 2 பேர் மட்டும்தான் கம்மியானவங்களாம். ஓகேவா, 1 2 3 4 கழிச்சிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. எஃப்ஐ விட 2 பேர் மட்டும்தான் இலகுவானவங்களாம். அப்போ 1 2, அப்போ எஃப் இங்கே வந்துட்டார். ஓகேவா, எஃப்ஐ விட 2 பேர் மட்டும்தான் கீழே இருக்காங்க. ஓகே, அடுத்து ஆனால் பிஐ விட இலகுவானவர். ஓகேவா, அதாவது எஃப்ஐ விட 2 நபர்கள் மட்டும்தான் இலகுவானவர்கள். எஃப் ஆனவர் ஏஐ விட கனமானவர். எஃப் வந்து ஏஐ விட உயரமானவர், ஆனால் பிஐ விட இலகுவானவர். அப்போ எஃப் வந்து ஏவை விட உயரமானவர், ஆனால் பிஐ விட இலகுவானவர். ஓகே, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்கு. ஓகே, ஆனால் இவருக்கு கீழே தான், இந்த எஃப்க்கு கீழேயே ஏ வந்துடும், எஃப்க்கு மேலேயே பி வந்துடும் சொல்லலை. எஃப்பை விட பி உயரமாகவும் ஏ வந்து உயரம் கம்மியாகவும் எடை கம்மியாகவும் இருக்காங்க. ஓகேவா, ஓகே. அடுத்து டி இஐ விட இலகுவானவர், அதாவது டி வந்து இஐ விட இலகுவான, இந்த டி இஐ விட இலகுவானவர், ஆனால் ஜிஐ விட அதிகமானவர். அப்போ டி வந்து இஐ விட இலகுவானவர், ஜிஐ விட அதிகமானவர். டிஇஐ விட இலகுவானவர், ஜிஐ விட அதிகமானவர். ஓகே, அடுத்து ஹச்சு ஏஐ விட எடை குறைவு. ஹச்சு வந்து ஏஐ விட எடை குறைவு. இப்போ ஹச்சு ஏவை விட குறைவு. ஓகே, கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை ஓனா எழுதுகிறோம்.
சியை விட இ இலகுவானவர். சியை விட இ இலகுவானவர். ஓகே. அடுத்து சி மிகுந்த கனமான நபர் இல்லை. சி வந்து இருக்கிறதுல லார்ஜஸ்ட் கனமான நபர் இல்லை. ஓகே. இரண்டாவது கனமான மற்றும் இரண்டாவது எடை குறைந்த நபர்களின் எடை முறையே 72 கிலோ மற்றும் 48 கிலோ ஆகும். இதில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓகே, அது இருக்கட்டும். ரெண்டாவது கனமான மற்றும் ரெண்டாவது எடை குறைந்த, அதாவது ரெண்டாவது கனமான நபர் 78 கிலோவா, ரெண்டாவது குறைந்த நபர் 48 கிலோவா. ஓகே, அது அப்படி இருக்கட்டும். டியை விட இலகுவான நபரை விட எத்தனை பேர் இலகுவானவர்கள், அதாவது டியை விட இலகுவான நபரை விட எத்தனை பேர் இலகுவானவர், இது கொஸ்டின். இப்போ நமக்கு இதுதான் ஸ்டேட்மெண்ட். இத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா. இந்த செட்டு ஒன்று, இந்த செட்டு ஒன்று, இந்த செட்டு ஒன்று, இந்த செட்டு ஒன்று, மொத்தம் இத்தனை செட்டு நமக்கு இருக்குது. ஓகே, இப்போ வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, 4 ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒவ்வொன்றையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட் படி ஈயை விட சி மூத்தவர், ஈயை விட சி மூத்தவர். நமக்கு இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கா, இந்த ஸ்டேட்மெண்ட் படி டி இங்கே இருக்காரு, ஜி இங்கே இருக்காரு, இ இருக்காரு. அப்போ ஈயை விட சி மூத்தவர்ன்றாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து இங்கே ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணோம்னா சி வந்து இந்த டாப்புக்கு போயிடுவார். ஓகேவா. ஏன்னா நமக்கு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதாவது இ டி ஜி. ஓகேவா. ஜியை விடவும் டியை விடவும் இ மூத்தவர், அந்த இயை விட சி மூத்தவர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே. அதே மாதிரி இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் ஜாயின் பண்ணலாம். இப்போ இங்கே பி இருக்காரு, பிக்கு கீழே எஃப் இருக்காரு, எஃப்க்கு கீழே ஏ இருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் படி ஏக்கு கீழே ஹச் இருக்காரு. அப்போ இந்த ஹச்சை இந்த இடத்துல கொண்டு வந்துடணும். ஓகேவா. ஏன் அங்கே கொண்டு வரோம், இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பிஏ எஃப் ஏ, பிக்கு கீழே எஃப் இருக்காரு, எஃப் கீழே ஏ இருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் படி ஏக்கு கீழே ஹச் இருக்காரு. அப்போ அந்த ஹச்சை இங்கே கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். இப்போ 4 ஸ்டேட்மெண்ட் நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா. இப்போ வந்து இதை வந்து நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா. நமக்கு இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, சி மிகுந்த கனமான நபர் இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்களா. அப்போ இருக்கிறதுலே சி வந்து கனமான நபர் இல்லைன்னு. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இதை படி இந்த இதை ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். இதை எடுத்து நம்ம அப்படியே இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா சி வந்து மிகுந்த கனமான நபர் இல்லைன்ட்டாங்க. அப்போ சி மிகுந்த கனமான நபர் இல்லைன்னா என்ன அர்த்தம், சி இந்த இடத்துல வரமாட்டார். அப்போ சி இந்த இடத்துல வரமாட்டார்னா சிக்கு கீழே இவங்களாம் வரமாட்டாங்க. ஓகே. அப்போ சி மிகுந்த கனமான நபர் இல்லை. ஓகே. அப்போ சி இந்த இடத்துல வரல அப்படின்னா சி 2வது இடத்துல வர சான்ஸ் இருக்குது. அப்போ 2வது இடத்துல வச்சு பார்க்கணும். இப்போ சி 2வது இடத்துல வர்றாரு அப்படின்னா சிக்கு கீழே யார் வருவா, சிக்கு கீழே இங்கே யார் இருக்கா, இ இருக்காரு. அடுத்து இக்கு கீழே யார் இருக்கா, டி இருக்காரு. டிக்கு கீழே ஜி இருக்காரு. அப்போ சிக்கு கீழே இ, இக்கு கீழே டி, டிக்கு கீழே ஜி. ஓகே, சும்மா சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. அடுத்து நமக்கு இது இருக்குது, இது இருக்குது. பிக்கு கீழே எஃப் ஏ ஹச் இருக்கணும். ஓகேவா. அதாவது பிக்கு கீழே, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த சியை விட இ கம்மியாக இருக்கணுமே தவிர சிக்கு உடனடியாக கீழே இருக்கணுங்கிற அர்த்தம் கிடையாது. கம்மியாக இருக்கணும். ஓகேவா. அதே மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் பியை விட எஃப் கம்மியாக இருக்கணும், எஃப்பை விட ஏ கம்மியாக இருக்கணும், ஏ விட ஹச் கம்மியாக இருக்கணும். ஆனால் உடனடியாக கீழே இருக்கணும்னு மீனிங் கிடையாது. ஓகேவா. அப்போ இப்போ இங்கே பாருங்கள் இருக்கிறது படி இப்போ இந்த எஃப் நமக்கு எங்கே இருக்காரு, எஃப் நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே இருக்காரு. ஓகேவா. அப்போ எஃப் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு இங்கே இருக்கிறாரு அப்படின்னா எஃப்க்கு கீழே ஏவும் ஹச்சும் இருக்கணும். அப்போ எஃப் இங்கே இருக்காரு, எஃப்க்கு கீழே ஏவும் ஹச்சும் இருக்கணும். எஃப்க்கு மேலே பி இருக்கணும். எஃப்க்கு மேலே பி இருக்கணும்னா பி இருக்கக்கூடிய இடம் எது, ஒன்றே ஒன்று தான். சி வந்து லார்ஜர் கிடையாதுன்ட்டாங்க. அப்போ இந்த இடம் மட்டும்தான் மீதி இருக்குது. அப்போ பி இங்கே தான் வரணும். அவ்வளோதான். ஓகேவா. ஓகே. இப்போ இதை வந்து இன்னொரு தடவை இப்போ வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா. இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. கொஸ்டின் என்னது, டிஐ விட இலகுவான நபர். அதாவது கொஸ்டின் வந்து டிஐ விட இலகுவான நபர். ஓகே. டிஐ விட இலகுவான நபர் யார், டிஐ விட இலகுவான நபர் ஜி. அந்த நபரை விட, அந்த ஜியை விட எத்தனை பேர் இலகுவானவர்கள், டிஐ விட இலகுவானவரை விட எத்தனை பேர் இலகுவானவர்கள், 1 2 3. அப்போ ஆன்சர் என்ன, 3. சம்மோட ஆன்சர் 3. ஓகேவா. இது வந்து இன்னொரு தடவை வந்து நம்ம இந்த சம் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணணும். ஓகேவா.
ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுவோம். மொத்தம் எத்தனை பேர்? மொத்தம் 8 பேர் இருக்காங்க. மொத்தம் 8 பேர். 1 2 3 4 5 6 7 8 பேர். ஓகேவா? 4 3 2 1 மொத்தம் 8 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எஃப்ஐ விட 2 நபர்கள் மட்டுமே இலகுவானவர்கள். அப்போ எஃப்பை விட 2 பேர் தான் கம்மியாக இருக்காங்கன்னா அப்போ எஃப் எங்கே வரும்? இங்கே தான் வரும். முடிஞ்சு போச்சா? அடுத்த ஸ்டேட்மெண்ட், எஃப் ஆனவர் ஏஐ விட கனமானவர் ஆனால் பிஐ விட இலகுவானவர். எஃப் வந்து ஏஐ விட கனமானவர். எஃப் ஏஐ விட கனமானவர், பிஐ விட இலகுவானவர். ஓகே. அடுத்து டி இஐ விட இலகுவானவர் ஆனால் ஜிஐ விட அதிகமானவர். அப்போ டி இஐ விட இலகுவானவர், ஜிஐ விட அதிகமானவர். ஓகே, ஜிஐ விட அதிகமானவர். ஹச் ஏஐ விட எடை குறைவு. ஹச் வந்து ஏஐ விட எடை குறைவு. அப்போ இங்கே பாருங்கள், இங்கேயே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஹச் வந்து ஏஐ விட எடை குறைவு. ஏ இங்கே இருக்காரு. ஹச் ஏஐ விட குறைவுனா ஹச் இங்கே வந்துடுவார். ஏக்கு கீழே தானே அவர் இருப்பார். ஓகேவா? அடுத்து சிஐ விட இ இலகுவானவர். அப்போ இ இங்கே இருக்காரு. சிஐ விட இ இலகுவானவர். அப்போ சி வந்து இக்கு மேலே இருப்பார். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து வந்து சி மிகுந்த கனமான நபர் இல்லை. சி மிகுந்த கனமான நபர் இல்லைன்னா ஃபர்ஸ்ட்ல சி வரமாட்டார். ஓகே. இரண்டாவது அவங்க எடை கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அன்வான்ட் ஸ்டேட்மெண்ட், அது தேவையில்லை. அடுத்து டிஐ விட இலகு, இது வந்து கொஸ்டின் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று, இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. ஓகேவா? அப்போ சி வந்து மிகுந்த கனமான நபர் இல்லைன்ட்டான். அப்போ சி வந்து இந்த இடத்துல நமக்கு வராது. அப்போ இந்த இடத்துல வராதுன்னா கீழே வரமான்னு வச்சு பார்க்கலாம். அப்போ சி இங்கே வருதுன்னா சிக்கு கீழே என்ன இருக்குது? இ டிஜி இருக்குது. ஓகே, அப்போ இ டிஜி. ஓகே. அடுத்து நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்டு இது பாருங்கள். இதுபடி எஃப் இங்கே இருக்கா? எஃப்க்கு கீழே ஏவும் ஹச்சும் இருக்குது. ஓகேவா? அப்போ எஃப்க்கு கீழே ஏவும் ஹச்சும் நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ ஓகே, எஃப்க்கு கீழே ஏவும் ஹச்சும் வந்துருச்சு. அப்போ இதுபடி நம்ம இங்கே தான் போடணும். எஃபோட இடம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எஃபோட இடம் இதுதான். எஃப்க்கு கீழே ஏவும் ஹச்சும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஏவும் ஹச்சு நம்ம இந்த இடத்துல தான் போடணும். ஓகேவா? ஏவும் ஹச்சு இந்த இடத்துல போட்டாச்சு. எஃப் ஏ ஹச்சு, மீதி என்ன இருக்குது? பி மட்டும்தான் இருக்குது. அந்த பி எங்கே வரும்? இங்கே தான் வரும். அவ்வளோதான். புரிஞ்சு போச்சா? ஓகே. அப்போ நம்ம கொஸ்டின் என்ன? டிஐ விட இலகுவான நபரை விட எத்தனை பேர் இலகுவான? இப்போ டிஐ விட இலகுவானவர் யார்? டிஐ விட இலகுவானவர் ஜி. அவரை விட எத்தனை பேர் இலகுவானவங்க? 1 2 3 பேர் இலகுவானவங்க. அப்போ ஆன்சர் 3. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம இந்த புதிர்கள் இதில் வந்து கொஞ்சம் சம்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இதில் இருக்குது. அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த கிளாஸ் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.